என்னதான் ஆச்சு நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு? மும்பை இந்தியன்ஸ் பேக் டு பேக் 2 தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஜிடி கிட்ட கையில் இருந்த மேட்சை மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணல. அந்த மேட்ச்லேயும் பும்ராக்கு 4th ஓவர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் வந்த ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஒரு விக்கெட் எடுத்தார் பும்ரா. ஓவருக்கு முன்னாடியே 3 ஓவர் முடிவில் 27 ரன் அடிச்சிருந்தாங்க ஜிடி. அந்த மேட்ச்சில் ஜிடி கிட்ட 6 ரன் வித்தியாசத்தில் தான் நம்ம மும்பை இந்தியன்ஸ் தோற்றுருந்தாங்க. ஒருவேளை ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸ்லேயே பும்ராக்கு ஒரு ஓவரை கொடுத்துருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் கம்மியாக ஆகியிருக்கலாம். அண்ட் அன்னைக்கு திலக் வர்மாவோட டாட் பால்ஸு, பேட்டிங் ஆர்டரோட லைனப் எல்லாமே ஒரு தோல்விக்கு காரணமாக இருந்துச்சு. கேப்டன் ஹர்திக் பாண்டியா அன்னைக்கு பல சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருந்தாரு. அது அவருக்கு தோல்வியிலேயே முடிஞ்சிருந்தது. ஸோ செகண்ட் மேட்ச்சில் வேறு பிளானோட வருவாங்கன்னு பார்த்தா இதுலேயும் ஸ்குவாட்லேயே மிஸ்டேக் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசனில் பும்ரா இல்லை, பொலார்ட் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி ஸ்டார் பவுலர்ஸ்னு யாருமே இல்லை. ஆர்ச்சர் கூட பெருசாக இம்பேக்ட் கொடுக்கல மும்பைக்கு. பட் அப்படி ஒரு போலிங் லைனப்பை வச்சு பிளே ஆஃப்க்கு வந்திருந்தாங்க மும்பை அண்டர் ரோஹித் சர்மா கேப்டன்சி ஆல்சோ மேனேஜ்மெண்ட் பண்ண சில மிஸ்டேக்கில் ஹர்திக் பாண்டியா மேலே ப்ரெஷர் ஆகுதோ அப்படின்னு தோணுது. அகமதாபாத்தாக இருக்கட்டும், ஹைதராபாத்லேயா இருக்கட்டும், க்ரௌடு கூட ரோஹித்னு சேரப் பண்ணுறப்போ ஹர்திக் மேலே ஃபோக்கஸ் தானாகவே போகுது. அவர் எதனா சின்ன மிஸ்டேக் பண்ணுவாரா, அதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணலாமான்னு காமிக்கிற மாதிரி அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எம்ஐ மேட்ச்சில். அந்த ஃபோக்கஸ் ப்ரெஷர் எல்லாமே ஹர்திக் பாண்டியாவை ட்ரிகர் பண்ணுதோ இல்லையோ மும்பையோட வின்னிங் பர்சன்டேஜில் கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணுதுங்க. ஆகாஷ் மத்வால் லாஸ்ட் இயர் நல்லா போலிங் போட்டிருந்தாரு. பட் இந்த சீசனில் அவர் பெஞ்சிலேயே இருக்கார். எஸ்ஆர்எஸ் மும்பை மேட்ச்சில் மாப்பாக்காக்கு ஃபஸ்ட்டு ஓவரே கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் 3rd ஓவராச்சும் பும்ரா கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் 4th ஓவர் தான் பும்ரா வந்திருந்தார். எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் அந்த 3 ஓவர்லேயே ஒரு 40 ரன்னு கிட்ட அடிச்சிருந்தாங்க. பும்ரா வரப்போ பெருசாக அவங்க ரன்ஸுக்கு போகணுன்னு இல்லாமல் பும்ராவை அப்படியே தட்டி ஆடினாலே போதும் அப்படின்ற இடத்துல தான் பும்ரா வராரு. எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸுமே நிறைய ரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க வேரியேஷன்ஸும் சரி, பேஸும் சரி கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி லாஸ்ட்டு 5 ஓவர்லாம் நல்லாவே டைட் பண்ணாங்க. பட் மும்பை பவுலர்ஸ் ஒரே லைனில் போட்டு ஒரே பேஸில் போட்டு பயங்கரமாக ரன்ஸ் லீக் பண்ணாங்க. என்ன தான் எஸ்ஆர்ஹெச் 277 அடிச்சிருந்தாலும் அந்த மேட்சை 31 ரன்ஸில் தான் வின் பண்ணாங்க. பட் ஃபஸ்ட்டு 3 ஓவர்லேயே 40 ரன் அடிச்சிருந்தாங்க. பும்ராக்கு அங்கேயுமே ஃபஸ்ட்டு ஒரு 2 ஓவரில் ஒரு ஓவர் கொடுத்துருந்தா அந்த மேட்சையும் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்குது. பும்ரான்னு ஏன் அவரை மட்டுமே பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேட்ச்லேயே எல்லா பவுலர்ஸுமே பயங்கரமாக ரன்ஸ் லீக் பண்ணியிருந்தாங்க. மும்பை லைனப்பில் 4 ஓவர் போட்டு 36 ரன்னு கொடுத்து எக்கனாமிக் வெறும் 9 வச்சுருந்தவர் நல்ல வேரியேஷனும் கிரியேட் பண்ணி நல்லாவே போல் பண்ணியிருந்தார். பும்ரா மட்டும்தான் எட்டோட கேட்சை ட்ராப் பண்ணி வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க. ஜிடியோட மேட்ச்லையுமே லாஸ்ட்டு 5 ஓவர் போலரை பார்த்து ஆடணும்னு சொல்லி ரன்ஸ் அடிக்காமல் விட்டுட்டாங்க. ஒருவேளை ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தால் பும்ராக்கு 4th ஓவர் தான் கொடுப்பாரா, ஹர்திக் பாண்டியா ஆர் நியூ போலரை வச்சு ஓப்பன் பண்ணுவாரா அப்படின்ற கொஸ்டின்ஸும் பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் மும்பை வான்கேடேல நடக்குது. அங்கே இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாமல் ஸ்டில் போலிங் யூனிட் நல்ல போலிங் யூனிட் தான் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. அவங்கள கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு பேட்டிங் ஆர்டரும் கரெக்டாக வச்சுருந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் இருந்தாங்கன்னா மும்பைக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி பிளே ஆஃப்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்குது. பேப்பரில் ஸ்ட்ராங் டீமாக தெரிஞ்சாலும் எக்ஸிக்யூஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது மும்பை இந்தியன்ஸோட டீமை பார்த்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டீமை பற்றி பேசுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூனாக இருங்க.